ஆன்மாவே நாம் மரணமற்ற சுதந்திரமான இயல்பாகவே தூய்மையான ஆன்மாவே நாம் 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 பாவம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இத்தகைய நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அதுதான் நம்மளை மனிதனாக தெய்வமாக உயர்த்தும். அப்படி தான் பகவான் நம்மளுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. உயர்ந்த பிறவியான மானிட பிறவி நமக்கு கொடுத்துருக்கா பகவான். அப்போது ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? மனிதனா உன்னை அனுப்பியிருக்கேன், உயர்ந்த பிறவி கொடுத்துருக்கேன். திரும்பி வரும்போது மனுஷனாக வராத, தெய்வமாக வரணும் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்துகிறேன், புரிஞ்சு நடந்துக்கோ. ஆமாம். நஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்யா சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த ஆன்மா ஒருபோதும் பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை, உண்டாகி மீண்டும் இல்லாமல் போவதும் இல்லை. இதை பிறப்பற்றது, இறப்பற்றது, அப்புறம் என்ன, நிலையானது, பழமையானது. உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சாதித்து காப்பிச்சிருக்கா. புரியறதா நோக்க? சிந்திப்போமா சிந்திப்போமா நாம் சிந்திப்போமா. சுவாமி பரமேஸ்வரர் அவருக்கு இணையாக அவர் சமமாக நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்கா. புராணத்தில் தெரியுமா? சனீஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாலே தனக்கும் சமமான பட்டம் அப்படி வரணும்னு பகவான் பிரியப்படுறார். நம்மளும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோமா? அந்த மாதிரி நடந்து போமா? ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா. வெற்றிவேல் வீரவேல்.